இனிமேல் யாராவது கோல்டு வாங்கினால் ரெசிப்டை பத்திரமா வச்சுக்கோங்க. காயின்ஸு வைக்க நாட் அலௌடு. இனிமேல் காயின்ஸு இது வரையும் வாங்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் கோல்டும் வச்சு காயின்ஸ் வைக்கலாம். அப்போ தனிப்பட்ட காயின் வைக்க முடியாது. நீங்கள் வேறு ஏதோ ஆர்னமெண்ட்ஸ் வச்சு கோல்டு வச்சாலும் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது இந்த லிமிட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. முன்ன ஒவ்வொரு பேங்க் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கும், ப்ரைவேட் ஒரு மாதிரி கொடுக்கும், பப்ளிக் பேங்க்ஸ் ஒரு மாதிரி கொடுக்கும். அப்போ அவங்க வந்து ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரைவேட் ஃபைனான்ஷியல் பிளட்ஜிங் கோல்டு லோன் கம்பெனிஸ் எல்லாம் 85% வரையும் கொடுத்தாங்க. இப்போ அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி 75க்கு மேலே கொடுக்கக்கூடாது. அதனுடைய பியூரிட்டி என்னன்னு அசஸ் பண்ணணும். அப்போ பியூரிட்டி பண்ணணும்னு கேட்டோம்னா நம்ம போய் பியூரிட்டிக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பெண்டிச்சர் டு த ரீட்டைலர்ஸ். சாமானியனுக்கு இதெல்லாம் ஒரு கூடுதல் பளு. இது இந்த மாதிரி ஒரு பரவலான கருத்து வலையில் சேகரித்த செய்தி. ஓகே சார், இப்போ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பற்றி பேசும்போது கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது லாங் டேர்முக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா இல்லை ஷார்ட் டேர்முக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே மினிமம் 5 இயர்ஸ் இருக்கும். அப்போ தான் க்ரோத்து கிடைக்கும். ஏன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இப்போ நாம் கோல்டே பார்த்தீங்கன்னாக்கா 28,000, 31,000, 33,000, மறுபடியும் 29,000, மறுபடியும் 35,000 இப்படி தான் ஏறின்னு இருக்கு. ஏறின்னு எனக்கு 88க்கு வந்து நிற்கிறது ஒரு சாவரம். இது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது ஃபிசிக்கல் கோல்டை விட டிஜிட்டல் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்டு அண்ட் ஆல்சோ சேஃபர். அது ஒன்று பண்ணலாம்.